வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தக்காளி பழமும் கருப்பு உளுந்து வச்சு நல்ல ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இதே போல் சட்னி ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அது வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி வந்து கருப்பு உளுந்தில் செய்யும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையும் அருமையாக இருக்கும். இப்போ உளுந்தை சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அப்போ தான் உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் வறுப்பட்டு இது போல் செவந்து வரும். அப்போ தான் சட்னிக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உளுந்தை வந்து ரொம்ப செவர விட்டுறாதீங்க. ரொம்ப செவர விட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கசக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் உளுந்தை வந்து பார்த்து பக்குவமாக வறுத்து எடுத்துக்குங்க. இது கூடவே காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாயும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே கடாயில் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா கம்மியான அளவு தான் சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. வெங்காயம் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். தக்காளி பழமும் உளுந்தும் தான் நம்ம அதிகமாக சேர்த்து செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இதில் வந்து மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்கி வரணும், குழஞ்சி. அப்போ தான் சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச உளுந்து, மிளகாய் இது 2த்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்குங்க குறப்பாக. அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் தக்காளி பழம்லாம் சேர்த்து அரைக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு வந்து உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்தாச்சு. ஒரு சின்ன துண்டு புளி மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ சட்னி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிடும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. உப்பு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சட்னி பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப அருமையாக இருக்கும். இப்போ தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், தக்காளி உளுந்து சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டு உண்மையிலே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை கூட சாப்பிட்றப்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.